Be still. அன்று சாயங்காலத்தில் இயேசு தம்முடைய சீஷர்களிடம், அக்கறைக்கு போவோம், வாருங்கள். ஆண்டவரே, எல்லாம் தயார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு இயேசுவை படகில் கொண்டு கடலுக்குள் சென்றார்கள். அப்பொழுது கடலில் பலத்த சுழல் காற்று எழுந்தது. காற்று மிக பலமாக வீசுகிறது. அலைகள் படகின் மேல் மோதிக்கொண்டு அது நிரம்பத் தொடங்கியது. அந்த நேரத்தில் இயேசு படகின் பின்னால் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். போதகரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலையா? ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிற்று? இறையாதே, மைகளாயிரு. காற்று நின்றது, கடல் அமைதியானது. இவர் யார்? காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே. சகோதரர்களே, நான் யாக்கோபு பேசுகிறேன். எங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நீங்கள் பார்த்தீர்கள். நாங்கள் ஒருமுறை இயேசுவோடு படகில் பிரயாணப்பட்டு கதரேனருடைய நாட்டிற்கு போனோம். அப்பொழுது பலத்த காற்று வீசிற்று, கடல் கொந்தளித்தது. நாங்கள் பயந்து அலறினோம். இயேசு எழுந்து, இறையாதேன், அமைதலாயிர் என்றார். உடனே காற்றும் கடலும் அடங்கினது. நாங்கள் ஆச்சரியப்பட்டு போனோம். இப்படிப்பட்ட அற்புதத்தை நாங்கள் பார்த்ததே இல்லை. இவரே வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம். நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையில் பயப்படுகிற நேரங்களில் நீங்கள் இயேசுவை கூப்பிடுவீர்களானால் அவர் வந்து அமைதல்படுத்தி உங்கள் இருதயங்களில் சமாதானத்தை தருவார்.